ஹாய் மக்களே, இன்னைக்கு எபிசோடு மேக சந்தேசம் பார்க்கலாம். ககன் பூமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கரெக்டான டைமில் என் தங்கச்சியை வந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு காலில் விழ போகும்போது ஐயோ மாமா அப்படின்னு அவசரத்தில் கூப்பிட, என்னது மாமாவா, நீங்கள் மாமான்னு கூப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சே அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த வயசில் எனக்கு எங்கள் தம்பியும் மாமா இருக்க போகிறாங்க அப்படின்னு பூமி சமாளிக்க, உடனே சரியா அண்ணா உனக்கு பூமி நினைப்பாவே இருக்கும் போல இருக்கு, அதனால தான் பூமி கூப்பிட்ட மாதிரியே உனக்கு தோணி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, சாரதாவோ ஆமாடா நீ இவ்வளோ நேரம் பூமியோட நினைப்பிலே தானே இருந்துகிட்டு இருக்க, அதனால அப்படி உனக்கு கேட்டிருக்கோண்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே இருந்தா ககன் கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல சரி அண்ணா அவங்கள உள்ளது ஐயர் கூப்பிடுறாரு நீங்க போங்க அப்படின்னு உள்ள அனுப்பி விடுறாரு. சாரதா பூமியை பார்த்து எதுக்காகமா இந்த வேஷம் அப்படின்னு கேட்க, நம்மளுக்கே புரியுது அவ எதுக்காக இந்த வேஷத்தை போட்டுட்டு வந்திருக்கான்னு. நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்க தான் வந்திருக்கேன், ஒருவேளை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா நான் நரக வாழ்க்கையை வாழ விரும்பல அத்தை, கண்டிப்பா பூரியோட கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன், ஆனா ககன் மாமா கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த தாரா ரொம்ப டேஞ்சரான பொண்ணுமா, என்ன வேணாலும் செய்வாமா அப்படின்னு சாரதா சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அத்தை, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கான்பிடென்டா சொல்றா. உடனே சரியா ஆமா பெரியம்மா கண்டிப்பா பூமி ஜெயிக்கணும், அவ இந்த முறை தோக்கவே கூடாது, நாம 2 பேரும் கூட இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. நக்ஷத்ரா அபூர்வாவை ஜெயில வந்து பார்த்து போனை கொடுக்கறா, போனை வாங்கி மறைச்சிக்கிறாங்க. அபூர்வா எதுக்காக அழுவுற, நீ அழக்கூடாது, நீ அபூர்வாவோட பொண்ணுடி, ஏன் ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது, நமக்கு வேண்டியதை கிடைக்கணும்னா மற்றவங்க உயிரை கூட நம்ம எடுக்கலாம், நம்மளை எதிர்க்கிறவங்கள சாவடி அடிக்கணும், உங்க அப்பாவை அடைய நான் அந்த சோபாவையை கொன்னுட்டேன், நமக்கு பிடிச்சதை மற்றவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது, நாமளாம் அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கணும், எதிர்க்க வந்தா காலில் போட்டு மிதிக்கணும்டி, போ உன் வாழ்க்கையை நாசமாக்குற அந்த செரியையும் உன்னை பொம்மை மாதிரி ஆட்டி படைக்கிற அந்த பூமியும் விடாத. இவ்வளோ நல்ல அட்வைஸ் எல்லாம் அபூர்வா நக்ஷத்ராக்கு சொல்ல, ஓகே மம்மி, இவ்வளோ நாள் அவளுக்கு நான் பயந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமே என்ன பார்த்து அவ பயந்து வாழ்ற மாதிரி நான் இருக்க போறேன் மம்மின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா கோபத்தோட போறா. தாரா ககனை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, எங்க போனீங்க, நீங்க இந்த மண்டபத்துல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இந்த கல்யாணம் நின்று போச்சு, மாப்பிள்ளை அப்படி இப்படின்ன உடனே எனக்கு பயங்கர கோபம் வந்துடுது, உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொன்னா என்னால தாங்க முடியல தெரியுமா அப்படின்னு அவ சொல்ல, இல்ல தாரா எங்க அம்மாக்காக தான் அப்படின்னு ககன் சொல்ல, சரிங்க போனீங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நான் ரொம்ப கூலா இருந்திருப்பேன்ல, நீங்க என்ன பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம வாழ்க்கை எப்படி தொடங்கலாம் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கையை பிடிச்சி கேட்க, போதும் நிறுத்திடி அம்மா அப்படின்னு விலக்கி விடுறா பூமி. அது சரி நீ யாரு அப்படின்னு பூமியை பார்த்து கேட்க, என்ன தம்பி நீ என்னை பத்தி சொல்லலையா அப்படின்னு ககனை பார்த்து கேட்க, ஆமா நடுஹால்ல மாப்பிள்ளையோட கையை பிடிச்சி இப்படி உலுக்கு உலுக்குன்னு உலுக்கிட்டு இருக்கியே, யாருடி அம்மா நீ அப்படின்னு கேட்டுட்டு, ஓ நீ தான் அந்த கல்யாணம் பொண்ணா, ஆமா நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா இந்த சின்ன பசங்கள்லாம் உன்னை பார்த்து என்னமா கத்துப்பாங்க அப்படின்னு தலையிலேயே ஒரு கொட்டு விட்டு கேட்கறா. ஆமா நீ கொட்டாம பேச மாட்டியா அப்படின்னு பூமியை பார்த்து கேட்க, ஆமா சொல்ற பேச்சு கேட்கறவங்களுக்கா இருந்தா சொல்லலாம், கேட்காதவங்களுக்கு இந்த மாதிரி தலையில கொட்டி தான் நான் சொல்லுவேன்னு சொல்றா. ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, தாரா இந்த பூமி மேல இருக்கிற ஒரே சிங்கிள் பீஸ் நான் தான் அப்படின்னு சொல்ல, உடனே தலையில திரும்பவும் கொட்டி கொப்பரை பீஸ் மாதிரி இருக்க, இதுல சிங்கிள் பீஸ்ன்னு வேற பெருமையா, எங்க ஊர்ல தெருவுக்கு ஒருத்தி இப்படி பேசி திரிஞ்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல, கன் பாத்தீங்களா இவங்க எப்படி பேசுறாங்கன்னு, அதுவும் இப்படி கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி முறைக்க, இப்படி முறைக்காதடியம்மா, இங்க பயப்படுறதுக்கு யாருமே இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன முறைச்சதுனாலதான் என் தலை நரைச்சி போச்சு, ஏன் முன்னாடி நீ எல்லாம் ஒரு குஞ்சி காக்கா அப்படின்னு சொல்லி இருக்கும் போதே துரு வராரு, பாத்தீங்களான்னா இந்த அம்மா எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே ககன் துரு கிட்ட, என் தங்கச்சியை காப்பாத்தினவங்க இவங்க, அதனால யாருமே எதுவுமே ஒரு வார்த்தை கூட இவங்களை நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆமா அத்தை நீங்க மாமா கூட்டிட்டு வரதா போனீங்களே, ஏன் கூட்டிட்டு வரல அப்படின்னு தாரா கேட்க, அவர் வரமாட்டாரு தாரா, நீங்களே உங்க பாட்டிக்கு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி சமாளிங்க அப்படின்னு ககன் சொல்ல, நாங்க சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு துரு சொல்றாரு. புரி தாரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த முறை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பூமி வந்து தும்புறா. எந்த நேரத்தில் தும்பணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு தாரா கேட்க, இந்த தும்பல் என்ன கேட்டுட்டா வரும், என்னவோ இந்த கல்யாணம் நடக்காதோ என்னவோ அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல பாட்டி வந்து என்னமா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் பஞ்சாங்கத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், இந்த பொண்ணுக்கு பஞ்சாங்கத்துல மனமேடையில கண்டம் இருக்குன்னு சொல்லுது, எங்க ஊர்ல எல்லாம் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, என் ஊர்ல கூட தான் நான் தான் பார்ப்பேன், நான் எத்தனையோ கல்யாணம் நடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, நீங்க பார்க்கறதெல்லாம் ஓல்டு, இப்போ எவ்வளோ அப்டேட் ஆயிருக்கு தெரியுமா பஞ்சாங்கத்துல அப்படின்னு அவங்களையும் குழப்பி விடுறா. நீங்க எந்த காரணம் சொன்னாலும் யார் வந்தாலும் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு தாரா சொல்ல, அது ஓன் நம்பிக்கை வச்சுக்கோ, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பூமி அவங்கள குழப்பி விட்டுட்டு போறா. பாட்டி தாரா பார்த்து
பற்றி எங்கடி உங்கள் மாமனார் அப்படின்னு கேட்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலை, 25 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிட்டாங்க, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இப்படி ஒரு சம்மந்தத்தை ஏன் பார்த்தீங்க, வேண்டாம் இந்த சம்மந்தம், இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு பாட்டி சொல்ல ரொம்ப டென்ஷனான தாரா, போதும் நிறுத்து பாட்டி, நீ ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்காத, நாங்கள் ஒருத்தர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, என்னால் இந்த கல்யாணத்தில் இருக்க முடியாது அப்படின்னு பாட்டி கிளம்ப துருவ தடுக்க, வேண்டாண்ணா அவங்க போகட்டும், இருந்தா ஏதாவது ஒரு விதத்தை இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றா. இங்க கேபி சோபா சந்திரா போட்டோ முன்னாடி போய் நின்னுக்கிட்டு அபூர்வா செஞ்சது அத்தனையும் சொல்லி புலம்பி அழுவுறாரு. இதை பார்த்த மீரா, வேண்டாங்க அழாதீங்க அப்படின்னு சொல்ல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்ரூவரா மாற போறேன், என்னால யாருமே சந்தோஷமா இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு கன்னியாதானம் செஞ்சுட்டு போறேன் முடிஞ்சா, அப்படி இல்லைன்னா தூரமா நின்றுட்டு நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாங்க போகாதீங்க, அங்க போனா ககன் ஏதாவது உங்களை பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்றா மீரா. நீ பயப்படாத, தைரியமா இரு, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன்னு சொல்லிட்டு கேபி போக, இவங்க பேசின எல்லாத்தையும் நட்சத்திரா கேட்டுறா. இங்க ககன் ரெடியாகாம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த பூமி, என்னப்பா ரெடியாகாம இருக்க, பலியாகிறதுக்காக ரெடியாகிற ஆடு மாதிரி இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ககனை ரெடியாக்குறா. அந்த நேரத்துல ககன் அழுவா, எதுக்காகப்பா அழுவுற அப்படின்னு கேட்க, கண்ணுல தூசி வீந்துச்சுன்னு சமாளிக்க, ஓ அந்த தூசி தாராவா அப்படின்னு கேட்க, தாரா அந்த வழியா வர்றவ அப்படியே விட்டு கேட்கறா. தாரா நிக்கிறத பார்த்துட்ட பூமி, சொல்லு தம்பி, மனசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இங்க ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது செத்து பிழைக்கிற மாதிரி தான், அந்த பூமிக்காக தானே நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே ககனம், ஆமா என் பூமி ரொம்ப நல்லவ, அவ பாசத்தை புரிஞ்சிக்காம நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்படி ககன் சொன்ன உடனே தாராக்கு எரியுது. என்னடா பண்றது தம்பி, உன் நிலைமை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, இப்படிதான் உங்க அப்பா ஒரு அறைக்கு கிட்ட லாக் ஆயிட்டாரு, அதே மாதிரி நீ கூட லாக் ஆயிட்டடா, ஓ அப்பா நிலைமையே இப்போ உனக்கு வந்திருக்கு அப்படின்னு பலம் நேர் மாமியா இருக்கிற பூமி சொல்றா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.